பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. காலல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபில் குர்ஆன் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ தாவூத வ சுலைமான இத் யஹ்குமானி ஃபில் ஹர்ஸி இத் நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம் வ குன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன். ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். தாவூதையும் சுலைமானையும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒரு சமூகத்தாரின் ஆடுகள் மற்றொரு சமூகத்தாரின் விளைநிலத்தில் இரவில் மேய்ந்த வழக்கின் போது அவ்விருவரும் தீர்ப்பளித்தனர். நாம் அவர்களின் தீர்ப்பை கவனித்துக் கொண்டிருந்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் ஒரு ஆடுகள் விளைநிலை சம்பந்தமாக தீர்ப்பளித்தார்கள். அப்படின்னா என்ன? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா நஃபஷத் என்ற ஒரு வார்த்தையை புழங்குகிறான். நஃபஷத் என்று சொன்னால் இரவுல மேய்கிறது என்று அர்த்தம். ஆட்கள் தெரியாம ஆட்கள் மேய்க்க மாட்டாங்க, தன்னால் மேய்கிறது. இரவுல மேய்கிறதுக்கு பேரு நஃபஷத் என்ற வார்த்தை. அப்ப அந்த அடிப்படையில் இரவுல என்ன செய்யுதுன்னா, ஒரு கூட்டத்தாருடைய ஆடு போய் இன்னொரு கூட்டத்தாருடைய வயலில் போய் மேய்ஞ்சிருச்சு. அது திராட்சை தோட்டம் என்று சொல்கிறார்கள். அப்ப திராட்சை தோட்டத்தில் போய் அங்க எல்லா ஆடுகளும் அந்த திராட்சை கொடி, அங்கே பூத்து குளிர்ந்திருந்த அந்த திராட்சை பழத்தை எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. இப்போ பார்க்குறாங்க, திராட்சையை அந்த விளைவித்தவர்கள், அது செடியிலிருந்து அதை பாதுகாத்தவர்கள், அப்போ அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சா இல்லைங்களா? இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த செய்தி, இந்த வழக்கு வருகிறது. அப்போ வழக்கு வந்த உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், சாப்பிட்ட ஆட்டை ஃபுல்லாக யார் யாரோட ஆடு சாப்பிட்டுச்சோ அந்த ஆடுகளை எல்லாத்தையும் அந்த தோட்டக்காரர்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். தோட்டக்காரர்களுக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்து விட்டார்கள். ஏன்னா அவங்க தோட்டத்தை ஃபுல்லாக அவங்க ஆடுக்கு சென்றுச்சு, சாப்பிட்டுருச்சு, அதை அழிச்சிருச்சு. அப்போ ஆட்டை ஃபுல்லாக நீங்கள் இவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கிறார்கள். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட இந்த செய்தி வந்துச்சு. அவங்க சின்ன பிள்ளை, உங்கள் தகப்பனர் இந்த மாதிரி எங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, தீர்ப்பளிச்சிட்டாங்கன்னு. அவங்களுக்கு வயசு 13 வயசு என்று சொல்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வயசு அந்த நேரத்தில் 13 என்று சொல்கிறார்கள். அப்ப இது செய்தி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்தோடனே தகப்பனார்கிட்ட போனாங்க. இதுக்கு நான் தீர்ப்பளிக்கட்டுமான்னு கேட்டாங்க. தீர்ப்பளிமா. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆட்டு சொந்தக்காரர் முழுவதும் தோட்டத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், தோட்டத்துக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் ஆட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். தோட்ட சொந்தக்காரர்கள் ஆட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆட்டுக்கு சொந்தக்காரர்கள் தோட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு விளைவித்து தந்தார்களோ அதுவரை நீங்கள் பயிரிட்டு அந்த தோட்டத்தை என்ன செய்ய, அந்த விளைநிலை அந்த அவருடைய விளைநிலத்தை எப்படி சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பயிரிட்டு வளர்த்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க, தோட்டக்காரன் ஒப்படைச்சிருங்க. அதுவரை உங்களோட ஆடுகளை தோட்டக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். அதில் வரக்கூடிய பால்கள் அது எல்லாமே அவங்க பயன்படுத்திக் கொள்வார்கள், அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளட்டும். நீங்கள் தோட்டத்தை திரும்பி பழைய மாதிரி ஒப்படைக்கின்ற வரை உங்களோட ஆடு அவங்கள்ட்ட இருக்கும். தோட்டத்தை ஒப்படைத்த பிறகு உங்களோட ஆட்டை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று தீர்ப்பளித்தார்கள். அப்ப இந்த தீர்ப்பளித்த உடனே இது வித்தியாசமான தீர்ப்பாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேருமே தீர்ப்பளித்தார்கள். இப்போ நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். முதல்ல உள்ள தீர்ப்பு அது அப்படித்தானே ஆகும். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பளித்தது அதுவும் அப்படித்தான் தீர்ப்பளித்தாக வேண்டும். அந்த அடிப்படையில் ஒரு நியாயமான முறையில் தீர்ப்பளித்தார்கள். இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பும் கூட இது ஒரு வழியில பார்க்கும்போது இது நல்லா தான் தெரியும் சொல்லி மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக 2 விதமான தீர்ப்பு அந்த இடத்துல என்ன செய்யப்பட்ட தீர்ப்பளிக்கப்பட்டுச்சு.
ரெண்டுமே ஆய்வு செய்த அடிப்படையில் தீர்ப்பு. ரெண்டு பேருமே யாரு வந்து நிக்கிறவங்க, யாரு நமக்கு உறவுக்காரங்களா சொந்தக்காரங்களா அப்படி பார்த்து தீர்ப்பளிக்கல. ரெண்டு பேருமே ஆய்வின் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்து அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். அந்த தீர்ப்பு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இங்கே நாம் யோசிக்க வேண்டும் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். நீதிபதிகள் 3 பேரா இருக்கிறாங்க. நீதிபதி 3 விதமா இருக்கிறாங்க. அதுல ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார், மீதி 2 பேர் நரகத்துக்கு போவாங்க. ஒருவர் சொர்க்கம் போவாங்க, மீதி 2 பேர் நரகத்துக்கு போவாங்க. எப்படி 2 பேர் நரகத்துக்கு போறாங்க? ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போறாரு. உண்மையான முறையில் அவர் ஆய்வு செஞ்சு சத்தியம் என்னமோ அந்த சத்தியத்தை அவர் நிலைநாட்டினால் அவர் சொர்க்கம் போயிடுவார். மீதி 2 பேர்ல ஒருவர் சத்தியம் ஒன்று இருக்கிறது, ஆனா அந்த சத்தியத்துக்கு மாற்றமான முறையில் இதுதான் நியாயமா தீர்ப்பளிக்கணும், தீர்ப்பளிக்க இப்படிதான் தீர்ப்பளிக்கணும், ஆனா இதுக்கு நேர் மாற்றமான முறையில் தீர்ப்பளிக்கிறாரு. சத்தியத்துக்கு மாற்றமான முறையில், நியாயத்துக்கு மாற்றமான முறையில், புறம்பான முறையில் தீர்ப்பளிக்கிறார். அப்ப இவர் நரகத்துக்கு போவார். இன்னொருவர் வந்து பார்க்கிறாரு, நீங்க இதை வச்சுக்க, நீங்க அதை வச்சுக்கிறீங்க அப்படி தீர்ப்பளிக்கிறார். எந்த ஒரு அறிவு ஞானம் இல்லை. அறிவு ஞானம் இல்லாமல் மடமையான முறையில் தீர்ப்பளிக்கிறார். இவரும் நரகத்துக்கு போகார் என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ். அப்போ என்ன உண்மையோ அந்த உண்மைக்கு மாற்றமான முறையில் தீர்ப்பளிப்பதும் மடமையான முறையில் தீர்ப்பளிப்போம். இந்த 2 பேர் நரகத்துக்கு போவாங்க. நியாயமான முறையில் தீர்ப்பளிப்பவர் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்மகிட்ட ஒரு செய்தி வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? எடுத்த கவுத்தம் சொல்லி சட்டம் சொல்லிடக்கூடாது. இது ஜாயிஸ், இது ஜாயிஸ் இல்லை, இது ஹராம், இது ஹராம் இல்லை அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஃபத்வா கொடுத்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஃபத்வாக்கள் கிடைக்கும். நிறைய இடத்துல இன்னைக்கு ஃபத்வாக்கள் நிறைய விற்கிறாங்க. வர்றவங்க போறவங்களாம் ஃபத்வா கொடுத்து போயிடுவாங்க. கூடும் கூடாது, கூடும் கூடாது, ஹராம் ஹலாலு, இப்படிலாம் ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள். அப்ப இந்த மாதிரி விஷயத்தை நாம தலையிடக்கூடாது. நமக்கு என்ன தெரியும் மார்க்கத்தை பத்தி? ஹதீஸை பத்தி நம்ம ஆய்வு செஞ்சிருக்கிறோமா? குர்ஆனுடைய வசனத்தை பத்தி ஆய்வு செஞ்சிருக்கோமா? ஏன் சாமானியெல்லாம் குர்ஆனை ஓதி தீர்ப்பு சொல்லக்கூடாதா என்ற கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நமக்கு அது இல்லை. நமக்கு அந்த இடத்துல நாம இல்லை. மார்க்கத்தை முழுமையான முறையில் படித்தவர் நாம இல்லை. அதனால நாம என்ன செய்ய, எது எடுத்தாலும் நம்ம தீர்ப்பு அளிச்சிடக்கூடாது. தீர்ப்பு அளிக்கிற பொழுது அவர் நரகவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்களா இல்லைங்களா? ஒரு ஆள் நாம சொல்ற ஒரு ஃபத்வா வச்சு, நாம சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு அவர் அமல் செஞ்சார்னா, அது தவறாக இருந்தால் அவர் செய்யற அமல் ஃபுல்லா யாருக்கு போய் சேரும்? யாரு சொன்னாரோ அவருக்கு தானே போய் சேரும். அந்த பாவத்தை நம்மளால வாங்க முடியுமா? நம்முடைய பாவத்தை நம்மளால கழுவ முடியலங்க. அடுத்தவங்க பாவம் சேர்ந்து வந்து நம்மளால அதை என்ன செய்ய முடியும்? தூக்க முடியுமா? அதை சுமக்க முடியுமா? அந்த பாவத்துக்கு நாம் என்ன செய்ய முடியும்? பதில் சொல்ல முடியுமா? முடியாது. அதனால மார்க்க விஷயத்துல நாம் என்ன செய்ய, தெரிஞ்சா நம்ம சொல்லணும், தெரியாத பட்சத்துல நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்ம நான் தான் பெரிய அஜர்த்து சொல்லி என்ன செய்வாங்க, எதுவுமே தெரியாமல இதாங்க சட்டம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா என்னை பத்தி மக்கள் தப்பா பேசிடக்கூடாதுல்ல. சரியான அஜத்து சேர்க்கல போல் தெரியுது நம்ம பள்ளிவாசலுக்கு. நம்ம பள்ளிவாசலுக்கு சரியான அஜத்து சேர்க்கல போல் தெரியுது. அதனால இப்ப நம்மளதான் இந்த பெரிய அஜத்து சொல்லணும் என்ன செய்யணும்? நம்ம ஏதோ சட்டம் சொல்லிட்டு போயிடணும். கேட்க இதாங்க சட்டம் அப்படின்னு சொல்லி, இது முறையில்ல. யார் தெரியுமா அறிவாளி? நான் சட்டம் எனக்கு தெரியும், நான் பார்த்து சொல்றேன். இது விஷயமா நான் கிதாபை பார்த்து சொல்றேன். இப்படி சொல்வதுதான் உண்மையான ஒரு ஆலிமா இருக்க முடியும். வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது அவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய ஆலிம் என்பதில்ல. பகுத்தறிவர் படைத்தவர்கள், அதாவது மிகுந்த ஞானம் பெற்றவர்கள், நல்ல சிந்தனை, நல்ல மனநசக்தி உள்ளவர்கள், அவர்கிட்ட கேட்டா வயசுல மூத்த ஆலிம்கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க. அது வேற பிரச்சனை. ஆனா எடுத்துறதுக்கெல்லாம் இதான் சொல்லி சொல்றாங்களா, நம்ம யோசிக்க வேண்டும். அதனால நமக்கு மார்க்க விஷயத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது? வாயை விட்டுறக்கூடாது, பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு மனிதர் அவரோட ஒரு பிரச்சனை போச்சு. அந்த பிரச்சனைக்கு அவர் சரியான முறையில் ஆய்வு செஞ்சு தீர்ப்பளித்தால், அந்த தீர்ப்பு உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருக்கும் என்று சொன்னால், இப்ப இவருக்கு 2 நன்மை. ஒன்னு ஆய்வு செஞ்சதுக்கு, இன்னொன்னு தீர்ப்பளிச்சதுக்கு. ஒருவர் என்ன செய்யறாரு? அவர்கிட்ட போக பிரச்சனை போது அவர் ஆய்வு செய்யறார், ஆய்வு செஞ்சு தீர்ப்பளிக்கிறார்.
தீர்ப்பளிக்கின்ற போல ஆய்வு செஞ்சுதான் தீர்ப்பளிக்கிறாரு. சொன்னது தவறா போச்சு, அவருக்குரிய பொருள் இல்லை, வேற ஆளுக்குரிய பொருள். ஆனா ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, எல்லா சூழ்நிலை பார்க்கும்போது, வேற ஆள், அதாவது இருக்கின்ற சாட்சிகளை பார்க்கும்போது அவர் இவருக்குள்ள சொல்லி மாற்றமா தீர்ப்பளிச்சிட்டாரு. அப்ப இவருக்கு ஒரு நன்மை உண்டு, மாற்றமான தீர்ப்பளிச்சதுக்காக வேண்டி ஒரு நன்மை தான் இவருக்கு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். ஏன்னா நிறைய செய்திகள் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை வரும்போது சாட்சிகள் நம்ம ஜோடிப்போம், சாட்சிகளை ஜோடிப்போமா இல்லைங்களா? ஒரு நல்ல விஷயத்துக்கு, நியாயமான விஷயத்துக்கு சேரவங்க கம்மியா இருக்கும். ஆனா அவருடைய பொருள் இல்லை, என் பொருள் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி 4 பேரை கூப்பிட்டு வந்திருப்போம். அப்ப நாம் என்ன செய்வோம்? சாட்சியின் அடிப்படையில் அவருக்கு தான் சொஞ்சம் சொல்லி தீர்ப்பளிச்சுவோம். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஹ்னு நஹ்குமு பில் தவாஹிர், நாங்கள் வெளிப்படையான விஷயத்தை வச்சு தான் பார்த்து தீர்ப்பளிக்கிறோம். வெளிப்படையான என்ன இருக்கோ சாட்சி அதை பார்த்து தீர்ப்பளிக்கிறோம். அது வேற மாதிரி விஷயம், உள்ளன்பங்கிறது வேறையா இருக்கலாம். ஆனா வெளிப்படை என்ன இருக்கிறதோ அதை பார்த்து நாங்கள் தீர்ப்பளிக்கின்றோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்போ ஒரு செய்தியை சொல்லுவோம், அவர் செய்தியை சொல்லுகின்ற போது தீர்ப்பு ஆய்வு செஞ்சு சொல்லுவோம். அது அவருடைய பொருள் இருக்காது, ஆனா வேற ஆளுக்கு போயிடும். சாட்சியை வச்சு, அங்குள்ள சூழ்நிலை வச்சு என்ன செய்வோம்? வேற ஆளுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விடும். அப்ப இவர் தீர்ப்பளிச்சது தவறா இருக்கும், ஆனா அவர் ஆய்வு நேர்மையான இருக்கும். இதுக்காண்டி ஒரு நன்மை என்றார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்ன? இன்னைக்கு ஒவ்வொரு ஆளும் சில நேரத்தில் அவங்க நீதிபதியா மாறக்கூடிய வாய்ப்புகள். அப்ப அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய? நியாயமான முறையில தீர்ப்பளிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருது, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை, அதான் நிறைய இருக்குது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை வருகின்ற பொழுது கணவனை சார்ந்தவர்கள் கணவனை நிற்பார்கள், அந்த பெண்ணை சார்ந்தவர்கள் அந்த பெண்ணோட நிற்பார்கள், பெண் பக்கத்தில் நிற்பார்கள். நியாயத்தை பேச மாட்டார்கள், நியாய விஷயத்தை பேச மாட்டார்கள். என் பையன் தான் நல்லா இருக்கான், என் பையன் எந்த தப்பும் இல்லை, அவன் நல்லா தான் இருந்தான்னு சொல்லி பையனை சார்ந்தவர்கள்லாம் பேசுவாங்க, பெண்ணை சார்ந்தவர்கள்லாம் பேசுவாங்க. எங்க பொண்ணுலாம் அது மாதிரிலாம் இல்லை, அது எத்தனை வருஷம் நாங்களாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பெண்ணை சார்ந்தவர்கள் பெண்ணுக்கு நியாயமான முறையில் பேசுவார்கள். ஆனால் 2 பேருக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை ஆய்வு செஞ்சு 2 பேர் சேர்ந்து வாழ வேண்டும் என்று யாரும் என்ன செய்ய பேசுறது கிடையாது. 2 பேர் சேர்ந்து வாழ வேண்டும், அவருடைய திருமண பந்தம் நிக்கா என்ற அந்த அக்குது, அந்த உறவு, அவர் 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டும், மறுமையில் 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்திலும் கணவன் மனைவியா இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல எந்த குடும்பத்திலும் பேசுவது கிடையாது. கணவன் சார்ந்த குடும்பத்திலும் பேசுறது கிடையாது, மனைவி சார்ந்த குடும்பத்திலும் பேசுறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருகிற பொழுது நாம 2க்கு நடுமத்தில் இருந்து செய்யணும், கையாள வேண்டும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வரும், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பேச வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி நாம 2 பேருக்கு நடுமத்தில் இருந்து பார்க்க வேண்டும். அதே மாதிரிதான் ஒருவருடைய சொத்து இன்னொருத்தர் எடுத்திருப்பாரு, இது என்னுடைய சொத்து இருப்பாரு, என்னுடைய சொத்து இது அவன் யான் சொத்துன்னு சொல்லி பேசுவாரு. நாம் என்ன செய்யணும்? ஒருவர் பக்கம் நிற்க கூடாது, இன்னொரு பக்கம் நிற்க கூடாது, நடுமத்தில மையப்பகுதி நின்று நாம் இந்த செய்தி என்ன செய்யணும்? ஆய்வு செய்ய வேண்டும். இப்படித்தான் எல்லா விதத்திலும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். அப்ப நாம நேர்மையின் பக்கம் இருக்க வேண்டும், சத்தியத்தின் பக்கம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக, சத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய பாக்கியத்தின் தந்தல் புரிவானாக. வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.